கல்பனா வேற கோவத்தில் வெளியிலேயே உட்கார சொல்லிட்டோம். அவள் இன்னும் வெளியிலேயே உட்காந்துருப்பா வேற. சாப்பிட்டாலும் என்னென்னு வேற தெரியலையே. லோனு வாங்கி தர போகிறேன்னு சொன்னால் நான் என்ன வேணான்னு சொல்ல போகிறேன். நானே வாங்கி கொடுத்துருப்பேன். இவன் ஏன் இத்தனை நாள் நம்மக்கிட்ட மறைச்சா? அதனால தானே நம்ம கோவப்பட்டோம். போ, அவன் நினப்பாவே இருக்குது. நமக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது இப்போ? சாப்பிட்டியா, என்ன பண்ணுறோன்னு இப்போ கல்பனாவை விசாரித்தா அந்த அம்மா வேறு நம்ம மேலே கோவப்பட்டுமே. இவங்க 2 பேர்கிட்ட நாளில் மாட்டிக்கிட்டே ஒரே ஒரு லோன் வாங்கிட்டு நம்புற பாரு இருக்க. ஐயோ முடியல சாமி. இந்த ராம பையன் அவன் ஆத்தாக்காரி வேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை வெளியில் உட்கார வச்சுட்டானே. லோனை கட்டியாச்சுன்னு ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபோனை பண்ணி சொல்லும். ஹலோ, யாரு? ராமு, நான் தான்டா. நான் தான்டானா யார்? நானா ஜோசியம்மா பார்க்குறேன். இங்கேருந்தே உன் மூஞ்ச கணிக்கிறதுக்கு பேர் சொல்ல மாட்டியா நீ? இவன் என்ன இப்படி பேசுகிறான்? யாருன்னு தெரியாமல் பேசுகிறானா இல்லை நம்மன்னு தெரிஞ்சுதான் இப்படி பேசுகிறானா? யார் பேசுறது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு என் வேலையை பார்க்கவா? ராமு, நான் தான்டா வடிவி பேசுகிறேன். ஏங்க நீங்களா? ஏங்க உங்களுக்கு இந்த வேலை? என் பொண்டாட்டி லோன் இருக்க தர சொல்லி என் குடும்பத்தில் போய் பிரச்சனையை உண்டாக்கி வச்சுருக்கீங்களா? நானும் என் பொண்டாட்டியும் இப்போ பேசாமல இருக்கோம் உன்னால். இல்லைன்னா மட்டும் நீ அப்போ பொண்டாட்டிக்கிட்ட நல்ல முறையில் பேசிடுவேன். நீ உன் ஆத்தகர் என்ன சொல்கிறாலோ அதை தான் பேசுவேன். என்னென்ன பேசுகிற என்கிட்ட இப்போது ஃபோனை பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்கீங்க? நீங்கள் பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் தனியாக போய் பேசியிருக்கலாம்ல. ஆஃபீஸ் நேரத்தில் எனக்கு கால் பண்ணி பேசிட்டு டென்ஷன் பண்ணுறீங்க எப்படி? இவன் என்ன இப்படி பேசுகிறான்? இல்லை 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 தம்பி, உன்கிட்ட தான் பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணேன். லோனை ஃபுல்லாக கட்டிட்டேன் தம்பி. நீ கல்பனா கூட பேசு சரியா? அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அம்மா, என் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே உங்கள் குரூப்பு தாம்மா. இனிமேல் உங்கள் குரூப்பில் ஒருத்தங்க கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது சொல்லிவிட்டேன். இது ஒரு முடிச்சுக்கிங்க. உன் வீட்டில் பிரச்சனை வருதுன்னா உன் ஆத்தாக்காரி ரஞ்சிதன் தான் காரணம். அவளை வீட்டை விட்டு அனுப்பினா நம்ம ஊரே நல்லாயிருக்கும். அதை செய்ய மாட்டேங்கிறான். நம்ம தான் என்னவே பெரிய குத்தவாளி மாதிரி நம்ம கிட்ட பேசுகிறான். போனை வைங்க ஃபஸ்ட்டு நீங்கள். சரி சரி போனை வை. ஒரு வழியாக அந்த லோனு பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி கல்பனா வீட்டுக்குள்ளே போய் சொல்லணும். ஊருக்கான நம்ம வேலையில இருக்கு. நாமளே நமக்கு சித்து போட்டுக்கிட்ட கொஞ்சம் தேவையில்ல நினைக்கிறேன். இந்த பட்டவாளுக்கு இந்த ரஞ்சிதா யாருன்னு இன்னைக்கு உரிய வச்சுட்டோம்ல. நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு பேச்சா பேசுகிறாவ. என் மருமகள்கிட்ட லோன் வாங்கி தர சொல்லி என்கிட்ட எம்ம திமுறா பேசுகிறாவ. இன்னைக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த ரஞ்சிதம் யாருன்னு. இனிமே இந்த ரஞ்சிதத்தை எதுக்குறதுக்கு ஒவ்வொரு ஆம்பளுக்கும் பொம்பளுக்கும் பயமா இருக்கணும் இல்ல. இனிமே யானாவது என்கிட்ட வச்சுப்பாங்களா? ஊர்ல இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து பயப்படணும்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் போயிட்டு உன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டு. எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. நம்மள மட்டும் வெளியில உட்கார சொல்லிவிட்டு இந்த மாமியாக்காரி நல்லா ஜாலியா உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இந்த புருஷங்காரன் பொண்டாட்டி வெளில உட்கார வச்சோமே என்ன பண்றான்னு ஒரு போன் பண்ணி கேட்டானா இவன் ஆத்தாக்காரி எங்கச்சும் பகிர்ந்தா கூட 100 வாட்டி ஃபோன் பண்ணுவான். நம்ம பண்ற சாப்பிட்டு அம்மா ரொம்ப வருத்தமா இருக்கும் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு பாரு. இப்ப நம்ம நிலைமை யார வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க மக்களே. இந்த அம்மா பிள்ளைய மட்டும் கல்யாணமே பண்ணாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. ஹலோ அம்மா. சொல்லு பராமோ, இப்ப என்ன ஆபீஸ் டைம்ல கால் பண்ணி இருக்கு? சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? வெள்ளக்கு என் மேல எம்மா மாசம் ஆபீஸ் போய் அம்மா சாப்பிட்டானா என்னன்னு அதே நினைச்சுக்கிட்டு இருக்கானே. சாப்பிட்டேன் தம்பி, நீ சாப்பிட்டியா ராமு? சாப்பிட்டம்மா. கல்பனா என்ன பண்றா? அவளை வீட்டுக்குள்ள உட்கார வைங்கம்மா. ஏதோ கோவத்தில் அவளை வெளில உட்கார வச்சுட்டேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்காக தான் அம்மாவுக்கு கால் பண்ணியா ராமு? ஒரு நிமிஷம் நான் கூட எனக்காக தான் கால் பண்ணியான்னு தப்பா நினைச்சிட்டேன் ராமு. இப்ப பாரு. ஹலோ 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 ராமு, கேக்குதா? அம்மா, சிக்னல் கிடைக்கிற இடத்துல உட்காருங்கம்மா. ராமு, நீ பேசுறது எதுவுமே கேட்கலடா. நான் போன வச்சிடுறேன். அம்மா அம்மா. ஹலோ அம்மா. அம்மா வேறு ஃபோனை வச்சுட்டாங்களே. இங்கே என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. இது கல்பனா மேலே இருந்த கோவத்தில் அவள் ஃபோனை வாங்கி ரூமில் வச்சு போட்டுட்டு வந்துட்டோமே.
அவளுக்கும் கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு விசாரிக்க முடியாது. என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பார்க்கும். கல்பனா, இவ்வளவு மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே, எதுக்கிட்டு வெளியில உட்காந்துருக்க? நீங்க தானே வீட்டுக்கு வெளியிலே உட்காரணும், வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தான் வீட்டுக்கு வெளியிலே உட்காந்துருக்கேன். ஏண்டி அதுக்குன்னு இவ்வளவு மழை பெய்யுது மழையில உட்காந்துருப்பியா நீ? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்கள்ட்ட சொல்றதா வேஸ்ட் தான். என்ன நம்ப மாட்டேன், சொன்னா தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. மழை ஆரம்பிக்கும் போதே நான் வீட்டுக்குள்ளதான் போனேன். உங்க அம்மா தான் வீட்டுக்கு வெளியில போடின்னு என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. அதனாலதான் சரி மழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருக்கேன். என்ன சொல்ற கல்பனா, இவ்வளவு மழையில ஒண்ணு வந்து வெளில உட்கார சொன்னாங்களா? நான் தான் அப்பவே சொன்னேனே, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு. பாத்தீங்களா, உங்களுக்கே நம்பணும்னு தோணல. அப்படிலாம் இல்ல கல்பனா, அம்மா இப்படி சொன்னாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லடி. என்னைக்கு நான் சொல்றதை எங்க கேட்டிருக்கீங்க? சரி வா கல்பனா, இருக்க மழை அதிகமா வரும் போல் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா. இல்ல இல்ல, நீங்க இப்படிதான் ஆச்சிட்டு போவீங்க. அங்க உள்ள போனோடனே உங்க அம்மா என்ன வெளில தான் உட்கார சொல்லுவாங்க. அதுக்கு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், நீங்க மட்டும் போங்க. சரி சரி, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்டி, நீ வா ஃபர்ஸ்ட். இவனை அப்பதான் கொஞ்சம் மனசு மாறி இருக்கான் போல் இருக்கு. நம்ம அவரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை இங்க எடுத்து விட்டுற போறோம். சரி வாப்பா, எதா இருந்தாலும் போய் பார்க்கும். உங்களை நம்பிதான் வரேன். உங்க அம்மா மட்டும் என்ன வெளியில போச்சுன்னாங்கன்னா அப்படியே எங்க வீட்டுக்கு போயிடுவோம் சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொன்ன பார்த்துக்கோ வாடி. இவ உண்மையை சொல்றாளா பொய்யை சொல்றாளானே தெரியலையே. அம்மா இப்படியா வெளில உட்கார சொல்லிருப்பாங்க இவ்வளோ? ஏண்டி எதுக்கிட்டி இங்கே நிக்கிற, அவ வீட்டுக்குள்ள போடி. ஆண்டி, உனக்கு கொஞ்சம் கூட உடம்புல சூடு தரணே இல்லையா என்ன? வீட்டுக்குள்ள வரக்கூடாது ராடியோட சொல்லி வெளில உட்கார வச்சு ஏண்டி மறுபடியும் உள்ள வந்த நீ? இல்லதான் உங்க பையன்தான். ஆமா, ஏன் ராமு தான் உன்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில உட்கார சொன்னானடி. இல்லத்தா, அவருதான் உள்ளவ. நிறுத்திடி, என்னடி உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லினால என் பிள்ள. அப்படி என்னத்துக்கிட்டு நீங்க உள்ள வர? நீ வீட்டை விட்டு வெளில போ. ஓஹோ, கல்பனா சொன்னது உண்மைதானா? அம்மா தான் வலையிலேயே உட்கார சொன்னதாட்டுக்கு. ராமு, பாரு, நான் நீ வீட்டுக்கு வெளியில உட்கார சொன்னு இவ பட்டி உள்ள வந்துகிட்டு இருக்கா. நான் சொன்ன என்ன திட்டுறாரோ என்னன்னு அவளே கேளு. அம்மா, நான் தான் அம்மாவை கல்பனா வீட்டுக்கு வர சொன்னேன். எவ்வளோ மழை பெய்யுது, அவளை வெளியில உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? இல்லப்பா ராமு, நீ தானே சொல்லிட்டு போனா அவளை வெளியிலேயே உட்கார வை ஒரு வாரம்னு. அதான்ப்பா செஞ்சேன். எம்மா, வெளில உட்கார சொன்னோன்னா இவ்வளோ மழை பெய்யுது, அப்போ கூடவே அவளை வெளில உட்கார சொல்லுவ. இதுவே ஓம் பொண்ணா இருந்தா வெளில உட்கார வைப்பியம்மா? என்னப்பா ராமு இப்படிலாம் பேசுற? அவளுக்காக என் அம்மாவை ஏத்து பேசுறியா நீ? உங்களை ஏத்துலாம் அவர் பேசலத்தே, மழையில நனைஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தானா அதனாலதான் பேசுறாரு. நீங்க ஏன் அவர் மேல கோவப்படுறீங்க இப்போ? ஏண்டி, என் மகனை பத்தி எனக்கு தெரியாதடி? நேற்றுக்கு வந்தவும் உனக்கு தெரிஞ்சு விட்டா என் பிள்ளைய பத்தி. பாத்தியராமோ, உனக்கு முன்னாடி அம்மாவை எப்படி எல்லாம் பேசிடான்னு நீ அவளுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர. அம்மா, உங்க சண்டையெல்லாம் காலையில வச்சுக்கிங்க. எவ்வளோ மழை பெய்யுது, இப்போ போய் அவளை வெளியில உட்கார சொல்ற? நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? என்ன மனசாட்சி இல்லாத பொம்பளைன்னு சொல்றியா ராமு? இதை கேட்கறதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம் ராமு. இந்த அத்தைக்காரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம இன்னைக்கு மழையில தான் வெளியில உட்காந்துருக்கணுமா? என்னம்மா நீ என்னென்னமோ பேசுற நீ? இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வேணாமா, அதை மட்டும் நீ சொல்லு ஃபஸ்ட்டு. என்ன இவன் அவன் பண்டாட்டி சப்பாட்டா பேசிக்கிட்டு இருக்கானே. நம்ம இப்போ எது சொன்னாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவோம் போல் இருக்கு நம்ம பிள்ளை. உனக்கு அம்மா முக்கியம் இல்லாமல் போயிட்டல்ல ராமு. நேற்று வந்து இவளுக்காக அம்மாவை நீ ஏற்று பேசுறல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும்டா. பெத்த மனசு நல்லா குளிர்ந்து தம்பி. அவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போ. இந்த அத்தைக்காரி சமாதானம் ஆயிட்டது. ஃபஸ்ட்டு போய் சுட ஒரு காப்பி குடிக்கணும்.
அம்மா ஏதாவது தப்பு நினச்சிக்கிட்டியம்மா. நான் சொன்னது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், எனக்கு நல்லா புரியுது. அத்தி, இந்த மனுஷன் என்ன இப்படி கேட்கிறாரு? மறுபடியும் நம்மள போய் மழையில உட்கார சொல்றீங்களோ? அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளோ மழையில் அவளை உட்கார வச்சிருக்கேம்மா. ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி? நீ கல்லஞ்சக்காரின்னு சொல்ல மாட்டேங்க. அந்த பாவி மனுஷன் என் மேல பாசத்துல அழைச்சிட்டு வரலையா நீ? ஊர்ல இருக்கிறவங்களும் உங்க ஆத்தக்காரிய திட்டுவாங்கன்னு என்ன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்கியா நீ? நான் கூட ஒரு நிமிஷம் என் மேல பாசமா இருக்கல நினைச்சேன். இந்த அம்மாவுக்காக தான் அழைச்சிட்டு வந்தியா ராகு? ஒரு நிமிஷம் நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டா. பன்னெண்டு வீச்சு கேட்டுக்கிட்டு இந்த அம்மாவை ஏத்து பேசுறேன். கல்பனா எவ்வளோ